அந்த நேரத்திலும் சொல்லுகிறார்கள், என்னையும் என்னுடைய பிச்சைகளையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக நீ அமைத்து விடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த குடும்பத்துடைய வாழ்க்கைய இன்றைக்கு கொஞ்சம் சிந்திங்க. நான் ஒரு குடும்பத்துடைய தலைவனாக இருக்கிறேன், நான் ஒரு குடும்பத்துக்கு பொறுப்புதாரியாக இருக்கிறேன், நான் ஏண்ட பிள்ளைகளுக்கு குடும்ப தலைவியாக இருக்கிறேன். இன்று எங்களுடைய பிள்ளைகள் சுபகுடைய தொழுகையை தொழுதார்கள். சுப்ஹானல்லாஹ். கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க, நாங்க சுபகுடைய தொழுகை தொழுவோமா? இந்த சபையில இருக்குகின்ற எத்தனை சகோதரர்கள் இன்று சுபகுடைய தொழுகை தொழாதவர்கள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? பரவான தொழுகைக்கு இல்லாத கூட்டம், ஆனா சுன்னத்து தொழுகைக்கு இன்றைக்கு அதிகமான சகோதரர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இதைத்தான் சொன்னாங்க, என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களின் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக அமைத்து விடியா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இது அதிகமாக எங்களோட குடும்பத்துல நாங்க பார்க்கணும். இது நடக்குதா? எந்த பிள்ளை தொழுகிறானா? எந்த மகள் தொழுகிறாவா? என்னுடைய மனைவி தொழுகிறாவா? இது கட்டாயம் ஒவ்வொரு குடும்பத்தார்களும் பார்க்க வேண்டும். சகோதரர்களே, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅயதி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க எல்லாரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்பை பற்றி நாளை மறுமையின் நாளையில் ரப்பு அல்லாஹ் விசாரிப்பான். விசாரிக்க போற நாளைக்கு மௌத்தாகனத்தோடையே எங்களை வச்சுட்டு வந்துருவாங்க. மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான், ஓண்ட பிள்ளை தொழுதிச்சா, ஓண்ட மகன் தொழுதானா, ஓண்ட மகள், இவர்களை எல்லாம் தொழுவதற்காக வேண்டி நீங்கள் எழுப்பாட்டவில்லையே. பள்ளிக்கு பாடசாலைக்கு செல்வதற்காக வேண்டி நேரங்காலத்தோட ஸ்கூலுக்கு போக வேண்டும், மகன் எழும்போ மகள் எழும்போ என்று சொல்லி எழுப்பாட்டுகின்ற பெற்றோர்கள், சுபக தொழுகைக்கு எழும்போ என்று சொல்லக்கூடிய பெற்றோர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒருத்தர் 2 பேர்கள் தான் இருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, இது விரிவாக பேசக்கூடிய ஒரு விடயம்.